இந்த பிரபஞ்சத்தில் மனிதனின் அறிவுக்கு அப்பாற்பட்ட பல நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அறிவியலும் நவீன அறிவுத்திறன்களும் முன்னேறிய இந்த காலத்திலும் இன்னும் சில இடங்கள் நமக்கு தெரியாமலே மறைந்து கிடக்கின்றன. அங்கு சாலைகள் இல்லை, தொடர்பும் இல்லை, வரவேற்பும் இல்லை. அந்த தீவை அடைய முயன்றவர்கள் உயிருடன் திரும்பினதில்லை. அங்கே யார் இருக்கிறார்கள்? அவர்கள் உலகத்திலிருந்து ஏன் தனிமைப்பட்டிருக்கிறார்கள்? இந்த மர்ம தீவு என்ன ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறது? இவ்வுலகத்தால் அதிகம் அறியப்படாத அந்த தீவு, த நார்த் சென்டினல் ஐலண்ட். வணக்கம். இது உங்கள் சிந்தனை சுவடுகள், சிந்தனைகளை தூண்டும் ஒரு பயணம். இந்த தீவு இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு குழுமத்தின் ஒரு பகுதியாகும். போர்ட் பிளேர் என்னும் நகரத்திலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரத்தில் பெங்கால் வளைகுடா பகுதியில் அமைந்துள்ளது. இதன் பரப்பளவு சுமார் 60 சதுர கிலோமீட்டர்கள் ஆகும். கடல் ரீஃப்களால் சூழப்பட்ட இந்த தீவு இயற்கையின் கோபத்தையும் அமைதியையும் ஒரு சேர வெளிப்படுத்தும் இடமாக உள்ளது. இந்த தீவின் தன்மை என்னவென்றால், இது முழுமையாக காட்டால் மூடிய இயற்கை வளங்களால் நிரம்பிய நிலமாகும். மனிதனின் நவீன ஆட்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி இங்கு எட்டிக்கூட இயலாது. இதை புவியியல் இரகசியத்தன்மையுடன் கூடிய தீவு என்று அழைக்கலாம். ஆனால் இந்த தீவை தனித்துவமாக்கும் காரணம் அதன் இயற்கை அமைப்பல்ல, அதற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கும் சென்டினலேசே மக்கள்தான். அவர்களுடைய வாழ்க்கை முறையும் புற உலகத்துடன் வைத்திருக்கும் தொடர்பின்மையும் இந்த தீவிற்கு மாயத்தன்மையை அளிக்கின்றன. சென்டினெல்ஸே எனப்படும் இந்த பழங்குடியினர் உலகின் மிகவும் தனிமைப்பட்ட சமுதாயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறார்கள். இவர்களது வாழ்க்கை முறையை பற்றிய எந்த தகவலும் நமக்கு உறுதியாக இல்லை. நவீன உலகம் எத்தனை முறை அவர்களிடம் நெருங்க முயற்சி செய்தாலும் அவர்கள் அந்த அணுகுமுறையை கடுமையாக எதிர்கொள்கின்றனர். அவர்கள் பேசும் மொழி, பழக்க வழக்கங்கள், தெய்வ நம்பிக்கைகள் எதுவும் இன்னும் நமக்கு தெரியவில்லை. மனித வரலாற்றின் தொன்மையான அடையாளங்களாகவே இவர்கள் விளங்குகிறார்கள். இந்த தீவின் மக்கள் கடந்த 60,000 ஆண்டுகளுக்கும் மேலாக புற உலகத்துடன் எந்தவிதமான தொடர்பும் இல்லாமல் வாழ்ந்து வருகிறார்கள். நவீன வாழ்க்கையின் ஒருங்கிணைப்புகள், அறிவியல் வசதிகள், கிராமச் சபைகள், கல்வி, மருத்துவம் எதுவும் இங்கு இல்லை. இருப்பினும் அவர்கள் மிகவும் சுயமாகவும் தங்களது இயற்கை வாழ்க்கையோடு இணைந்தும் வாழ்கிறார்கள். இந்திய அரசு 1956ஆம் ஆண்டு ஆந்தமான் மற்றும் நிகோபார் தீவுகள் புரொடெக்ஷன் ஆஃப் அபிரிஜினல் ட்ரைப்ஸ் சட்டம் எனும் சட்டத்தை கொண்டு வந்தது. அதன்படி இந்த தீவுக்கு 5 கடல் மைல் அருகாமையில் யாரும் செல்லக்கூடாது எனவும் இது ஒரு அரசு பாதுகாக்கப்படும் பகுதியாக அறிவிக்கப்பட்டது. இதை மீறி யாரேனும் தீவுக்குள் நுழைவதற்கோ மக்களுடன் தொடர்பு கொள்ள முயற்சிப்பதற்கோ முயன்றால் அது சட்டவிரோதமான செயலாகும். இந்த நடவடிக்கையின் பின்னணி, இந்த மக்கள் நமக்கு தெரியாத வகையில் மரபணு ரீதியாக மிகவும் தனித்துவமுடையவர்களாகவும் எந்தவித நோய்களுக்கும் எதிர்ப்பு சக்தி இல்லாதவர்களாகவும் இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதே. நம்முடைய சீரான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட ஒரு மனிதனின் சாதாரண தொற்று நோயும் இந்த பழங்குடியினரின் வாழ்க்கையை துடைத்தெடுக்கக்கூடிய ஆபத்து கொண்டதாக இருக்கக்கூடும். அதனால்தான் உலகமே இப்போது நார்த் சென்டினல் ஐலண்டை ஒரு உயிரியல், சமூக மற்றும் மனித ரகசியங்களை கொண்ட தளமாக கவனிக்கத் தொடங்கியுள்ளது. ஒரு பக்கம் அவர்கள் மீது ஆராய்ச்சி நடத்த வேண்டும் எனும் ஆர்வமும், மறுபக்கம் அவர்களை பாதுகாக்க வேண்டும் எனும் எதிர்வினையும். இந்த இரண்டும் பாகுபாடுகளாக தொடர்ந்து வருகிறது. ஆனால் சிலர், குறிப்பாக வழிவிலகிய தீவிர நம்பிக்கையாளர்கள் அல்லது புகழுக்காக ஓடும் பயணிகள், இந்த தடைகளை மீறி தீவுக்குள் நுழைய முயற்சி செய்துள்ளனர். அவர்கள் சந்தித்த முடிவுகள் மிக மோசமானவையாக இருந்துள்ளன. 2006ஆம் ஆண்டு ஒரு வரலாற்று புள்ளி. 2 இந்திய மீனவர்கள் தங்கள் படகு அந்த தீவுக்கரையின் அருகே வழிவிட்டதால் தவறுதலாக அந்த தீவுக்குள் சென்றனர். அந்த இருவரும் அந்த தீவின் மக்கள் கண்களில் தெரிந்துவிட்டனர். அடுத்த சில நிமிடங்களில் அவர்கள் வில்லும் அம்பும் கொண்டு தாக்கப்பட்டு உயிரிழந்தனர். இந்திய கடற்படை ஹெலிகாப்டர் அந்த இரு உடல்களையும் மீட்க முயற்சி செய்த போதும் தீவிலிருந்து மக்கள் கற்கள் எறிந்து விரட்டினர். முடிவில் உடல்களை மீட்க முடியவில்லை. அதனைத் தொடர்ந்து 2018
ஒரு அமெரிக்க பிரச்சார கிறிஸ்தவ ஆசிரியர், பெயர் ஜான் அலன் சவு. இவர் மிகுந்த நம்பிக்கையுடன் அந்த தீவுக்குள் நுழைய கமுக்கமாக ஒரு தம்பதியின் மீன் வண்டியில் பயணம் செய்தார். நோக்கம் அந்த மக்கள் மீது தனது மதத்தை பரப்புவதற்கு. ஆனால் அவருடைய பயணம் முடிவிலேயே சென்றது. தீவுக்கு சென்ற முதல் நாள் வெறும் பைபிள் புத்தகத்துடன் அவர் கடற்கரையில் நின்றார். சென்டினெலஸ் மக்கள் தொலைவிலிருந்தே அவரை பார்த்தனர். எச்சரிக்கையாக ஒரு அம்பை அவரது அருகில் விட்டனர். ஆனால் அவர் திரும்பிச் சென்றதும் மறுநாளே திரும்பி வந்தார். 2வது நாள் அவர் திரும்ப முடியவில்லை. அவருடைய உடலை மீனவர்கள் கடற்கரையிலேயே பார்த்ததாகச் சொல்கின்றனர். அவரது இறப்பும் மீண்டும் ஒரு முறை உலகத்தை உணர்த்தியது. இந்த மக்கள் முடிவாகவே தனிமை வேண்டும் என்பதே அவர்களின் விருப்பம். அதன்பின் உலகமே சற்று சீராக சிந்திக்கத் தொடங்கியது. ஒரு பழங்குடியை தண்டிக்கலாமா, இல்லையெனில் அவர்கள் எதிர்ப்பை மதிக்க வேண்டுமா என்ற கேள்விகள் எழுந்தன. இந்திய அரசு மிகத் தெளிவாக கூறியது, அவர்கள் சுதந்திரமான சமூகமாக வாழ வேண்டும், அவர்களை தொட்டுவிடக் கூடாது. இதுதான் இன்றைய நிலை. இவர்கள் வாழும் முறை எப்படி இருக்கும்? காடுகளில் நெடுந்தொலைவில் குடியிருப்புகள், மரத்தினாலான வீடுகள், விலங்குகளை வேட்டையாடும் பழக்கம், கிழங்கு வகைகளை உண்ணும் நடைமுறை, இவையெல்லாம் ஒரு அறிவியல் புதிராகவே உள்ளது. அவர்களிடம் நெருப்பு பற்றிய அறிவு இருக்கிறதா என்பது கூட உறுதி செய்ய முடியாத ஒன்று. அதிலும் முக்கியமானது, அவர்கள் ஒரு சமூகமாக எப்படி ஒற்றுமையாக, ஒழுங்காக வாழ்கிறார்கள் என்பது. தெய்வ நம்பிக்கை, தலைமை அமைப்பு, தண்டனை முறைமை, இவர்களில் யாருமே நம்முடன் பேசவே இல்லை. அவர்களின் செயல்கள்தான் அவர்களது மொழி. அது நீங்கள் எங்களை தொட்டுவிடக் கூடாது என்கிற ஒரு நேரடி, கடுமையான அறிவிப்பு. இந்த மக்களுக்கு இந்த அளவுக்குச் சந்தேகம் இல்லாமல் தங்கள் நிலத்தை காப்பாற்றும் திறன் ஏற்கனவே உள்ளதென்பதை இந்த நிகழ்வுகள் நிரூபித்துள்ளன. அவர்கள் உலகின் கடைசி சுதந்திர மக்கள் என்று சொல்லப்படுவதற்கும் ஒரு முக்கிய காரணம் இதுவே. இந்த உலகத்திற்கு அந்த தீவின் மக்களைப் பற்றி தெரிந்தது ஒன்று மட்டுமே. அது அவர்கள் விருந்தினர்களை விரும்பவில்லை என்பது. சில விஷயங்களை நாம் தொடாமல் இருப்பது நல்லது. அவை தொட முடியாதவை என்பதனால் அல்ல, அவை வைத்திருக்கும் மர்மங்களை நாம் தொடாமல் இருப்பதே நல்லது என்பதற்காக. நார்த் சென்டினல் ஐலண்ட் 2025இல் ஒரு மர்மத் தீவாகவே திகழ்கிறது. இப்போது ஒரு கற்பனை. ராஜேந்திர சோழன் 11ஆம் நூற்றாண்டில் தனது படையுடன் தெற்காசிய நாடுகள் வரை சென்றார். இலங்கை, மலேசியா, சுமத்திரா, இந்தோனேஷியா உள்ளிட்ட இடங்களை வென்றார். இவரது படைகள் இந்திய கடலின் முழு பகுதியிலும் பறந்தன. பழங்கால கடற்படைகள் கடல் சூறாவளியில் சிக்கும்போது தீவுகள் ஓரமாக நின்று தங்கும் வழக்கம் இருந்தது. சோழர் கப்பல்கள் வழித்தவறி நார்த் சென்டினல் தீவிற்கு வந்து இருந்தால், அவர்கள் நாடு திரும்ப வழியில்லாமல் அங்கேயே தங்கியிருந்தால், ஒருவேளை சென்டினலீஸ்கள் சோழர்களாகவே இருந்தால், வரலாறு நாம் நினைக்க முடியாத அளவு விசித்திரம் மற்றும் வினோதமானது. இன்றும் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் நார்த் சென்டினல் தீவின் மறைந்த மர்மங்கள், வரலாற்றின் மெல்லிய நிழல்களில் ஒரு சோழர் நிழலும் இருக்கலாம் என்ற சிந்தனையை தூண்டுகிறது. இது போன்ற இன்னும் பல மர்மங்களை ஆராய உங்கள் ஆதரவு அவசியம். இது போன்ற மர்ம, வரலாறு மற்றும் உண்மை ஊக கலவையிலான வீடியோக்களுக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாம் மறைந்த வரலாற்றையும் மறக்கப்பட்ட மரபுகளையும் மீண்டும் உயிர்க்க வைக்கும் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாகுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் ஒரு புதிய மர்மக் கதையுடன்.